வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நாளை பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நடத்தப்பட இருக்குது. யூனிட் பொறுத்த வரைக்கும் 1 to 8 இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செலக்டிவாக கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ஸ் 3 செக்டார்ஸ் 3 துறை பொருளாதாரம் உருவாயின் வட்ட ஓட்டம் பற்றி விளக்குக. வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம்? தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள் யாவை? எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் 4 செக்டார்ஸ் எக்கனாமி. அதே மாதிரி 4 துறை பொருளாதாரம் உருவாயின் இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேஜர் எக்கனாமிக்ஸ் பேரின பொருளியல் பரப்பு எல்லை விவரி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எமாங் கேபிட்டலிசம் செக்யூலிசம் மிக்ஸ்டிசம். முதலாளித்துவம் சமத்துவம் கலப்புத்துவம் தன்மைகளை வேறுபடுத்துக. அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டிபிகல்ஸ் இன்வால்வ் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம்? தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை? டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் நேஷனல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி. தேசிய வருவாயின் கணக்கிடும் முறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. நரேட் த ஈக்லிபரியம் பிட்வீன் ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப் டயக்ராம். ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையிலான சமநிலையினை எழுதுக. அதே மாதிரி டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மையின் வகைகளை விவரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிலரேட்டார் முடுக்கி இயங்கும் விதம் பற்றி விவரி. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் கீன்ஸின் ஃபிசியாலஜிக்கல் லா ஆஃப் கன்ஸ்யூமிஷன் ஃபங்க்ஷன் அண்ட் டயக்ராம். கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. பெருக்கி இயங்கும் விதத்தை விவரி. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ஒரு முக்கியமான கொஷின். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடு. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி பணத்தின் பணிகளை விளக்குக. டிஸ்கிரைப் த ஃபேஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் வணிகத்தின் சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எர்விங்ஸ் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு. இந்த எர்விங் ஃபிஷர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி தியரிஸ் ஆஃப் மணி. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பிளானிங் திட்டமிடுதலின் அடிப்படை வகைகள் யாவை? ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்ட்ரி பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளுடைய பங்கு யாவை? எக்ஸ்பிளைன் த கூட்டாட்சியின் நிதி கொள்கை பட்டியலிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேட் ரொம்ப முக்கியம். உள்நாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம் இடையான வேறுபாடு. அதே மாதிரி எம்இசி அண்டு எம்இஐ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளைய தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாநகராசிரியர் யூடியூப் சேனல் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு 12ஆம் வகுப்பு பொருளுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.